இந்த குரு பயிற்சியினால் 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியினால் நன்மை அடையக்கூடிய ராசிகளை காணவிருக்கிறோம். முதலாவதாக நன்மை பார்த்தோம் அப்படின்னா மிதுனராசி. மிதுனராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு தனஸ்தானத்திற்கு வரார். அதனால் ஒரு உச்சம் பெற போகிறாங்க மிதுனராசிக்காரவங்க. அதுக்கடுத்து கன்னிராசிக்காரவங்க 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு குருபவன் வரார். அவங்களும் ஒரு நல்ல லாபத்தை அடைய போகிறாங்க. விருச்சிக ராசிக்காரவங்க, விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவான் வரார். அதனால் அவங்களும் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, நிறையா லாபங்கள்லாம் அவங்களுக்கும் இருக்குது. அதுக்கடுத்து மகர ராசிக்காரங்க, மகர ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரார். கண்டிப்பாக திருமண அமைப்பு, குடும்ப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் எல்லாம் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. மீனராசி என்பர்கள் மீனராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரார். அப்படி வரும்பொழுது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, தந்தை மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் இந்த 5 ராசிகள் மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனராசிக்காரவங்களுக்கு அமோகமாக இந்த குரு பயிற்சியானது 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியானது இருக்க போகிறது. நன்றி, வணக்கம்.